பேரண்ட்ஸோட கம்பல்சனுக்காக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் இன்ஜினியரிங் முடிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஒரு 3 விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 1, இன்ஜினியரிங்னா என்ன? 2, இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம்? 3, ஏதோ ஒன்று படிக்கணுமே இன்ஜினியரிங் எடுத்து படித்த கோர்ஸ் முடிக்க முடியாமல் எந்த ஒரு வேலையும் கிடைக்காம இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங்னா டிசைன் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அப்டேட்டிங் தி எக்ஸிஸ்டட் திங்ஸ், இதை பற்றிலாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு டிகிரி இன்ஜினியரிங், அவ்வளோதான். இது காமன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்தியாவில் ஒருத்தர் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சு வந்தானா ஏதோ ஒரு உயரிய விருது வாங்கிட்டு வந்த மாதிரி அவனை புகழ்ந்து பாராட்டி நாளடைவில் இது சமுதாயத்தில் ஒரு விதமான இன்ஜினியரிங் மோகத்தை கிரியேட் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சு அதாங்கெத்து மற்ற டிகிரியெல்லாம் படித்தவனை எவனும் சமுதாயத்தில் மதிக்க மாட்டான், வாழ்க்கையில் அவனால் ஜெயிக்க முடியாது, உன் லைஃபே வேஸ்ட்டாக போயிட்டுன்னு சொல்லியே இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க வந்தவங்க லட்சம் பேர் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த தாட்டில் நம்பி அடிக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப கஷ்டம். நான் இந்த சமூகத்தை சார்ந்த இன்ஜினியரிங் பற்றி சொன்னது ஒரு 0.1% கூட இல்லை. ஸோ இந்தியாவில் இன்ஜினியரிங்னா என்னங்கிறத 360 டிகிரியில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் டு நோ அபவுட் வாட் இஸ் இன்ஜினியரிங் இன் இந்தியா. ஃபைன். இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம்? இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் இன்ஜினியரிங் கோர்ஸ் 12th பாஸ் பண்ணால் யார் வேணாலும் படிக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவையானவங்க இன்ஜினியர்ஸ் தான், நாட் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ். இன்ஜினியரிங் நான் படிக்கணும், நிறைய இன்ஜினியரிங்ல லேர்ன் பண்ணணும், புதுசாக ஒரு மிஷின் இன்வென்ட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஜெர்மனிக்கார மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒடிக்கார இந்தியாவில் என்னாலையும் பண்ண முடியுங்கிற டிசைர் இருக்கிறவனும் ஒரு இன்ஜினியராக என்னால் இந்த சொசைட்டிக்கு என்னென்ன முன்னேற்றம் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு ஒரு ட்ரீம் இருக்கிறவனும் வந்து படிங்க. சும்மா எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னார், மாமா அட்வைஸ் பண்ணார், தாத்தா கவுன்சிலிங் கொடுத்தாருங்கிறக்காக இன்ஜினியரிங் தயவு செஞ்சு படிக்க வராதிங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, சும்மா டிகிரி வேணுங்கிறக்காக எந்த ஒரு கோர்சஸும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஃபைன். ஏதோ ஒன்று படிக்கணுமே இன்ஜினியரிங் எடுத்து படித்த கோர்ஸ் முடிக்க முடியாமல் எந்த ஒரு வேலையும் கிடைக்காம இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் ஃபைன் ஹூ யூ ஆர். நீங்கள் யார், உங்களுக்குள்ள என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதை வச்சு உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு கண்டுபிடிங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸை 9 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் நேச்சுரலிஸ்ட், மியூசிக்கல், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், லிங்குவிஸ்டிக், ஸ்பேசியல் ஸ்கில்ஸ்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயும் 2-3 ஸ்கில்ஸ் காம்பினேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேஷன் என்னவோ செட் பண்ணி டேக் அ லீட் ஆன் இட். த ரெஸ்ட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆகி திரும்ப ரைஸ் ஆகும்போது தான் சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு டீப் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் ஃபெயிலிங் டு டேக் அ லீட். எப்போவும் உங்கள் பேஷன் பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சும்மா போயிட்டு நான் ஆர்டிஸ்ட் ஆகணும், ரைட்டர் ஆகணும், ஆத்தர் ஆகணும், மெம் கிரியேட்டர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுத விட்டுருவாங்க. அவங்க ஃபேஸை வரைஞ்சிட்டு போய் கொடுத்து சொல்லுங்கள் என்னால் ஆர்டிஸ்ட் ஆக முடியும். உங்கள் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்களை மெம் கிரியேட் பண்ணி காமிச்சு சொல்லுங்கள் என்னால் இந்த மாதிரி மெம் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் சிரிக்கவும் சிந்திக்க வைக்க தெரியும். தே வில் சப்போர்ட் யூ. எதை செஞ்சாலும் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். பணம், புகழ், பேர் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்கள் மன திருப்திக்காக மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஸோ டோன்ட் திங்க், ஜஸ்ட் கோ ஃபார் இட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை மாதிரி இருக்க யூடியூப் விலாகர்ஸ் சேனல்ஸை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.